A very happy morning, my dear students. So, in this video, we are going to seeing 10th standard day 10க்கான important questions. ஸோ கண்டிப்பாக நான் பிலீவ் பண்ணுறேன் நம்ம ரிமைனிங் அதாவது டே 9க்கான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் நோட் போட்டு காப்பி பண்ணியிருப்பீங்க நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்ம டே 10க்கு உள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருடா, வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஊஸ் இன்க்ளினேஷன் இஸ்? ஸ்லோப் அதாவது சாய்வு கண்டுபிடிக்கணும், கோணம் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட் கொஷினுக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு வாட் தீட்டா tan தீட்டா. tan தீட்டாவோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. tan 30 ஆன்சர் என்னப்பா? 1/√3. இதுதான் நமக்கான சாய்வு, ஸ்லோப். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த இன்க்ளினேஷன்? இப்போ தீட்டா கேட்டிருக்கான், ஆங்கிள் கேட்டிருக்கான், ஸ்லோப் கொடுத்துறாங்க. ஸ்லோப்போட வேல்யூ என்ன? √3 கொடுத்துறாங்க. ஃபார்முலா என்ன? m ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ √3 இஸ் கிவன். tan theta √3 அதனோட வேல்யூ tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan theta. ஸோ tan கேன்சல், theta ஈக்குவல் டு வாட் டிகிரி? 30 டிகிரி. இன்க்ளினேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ். ஓகே, சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3x minus 2y minus 6 equal to 0. இன்டர்செப்ட் மேட் பை ஃபார்முலா என்ன? x by a plus y by b equal to 1. இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். 3x minus 2y minus 6 plus 6 மாறிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 1 வரணும். ஸோ டிவைடட் பை எக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 3x by 6 minus 2y by 6 6 by 6 cancel. Therefore 3 1s are 3 2s are 2 1s are 2 3s are. Therefore the x coordinate is 2. The y coordinate minus 3. x இனுடைய அச்சு 2ன்னு வருங்க, y இனுடைய அச்சு minus 3ன்னு வரும். சரிங்களா? We move on next problem. Third problem. So third problem, find the slope of a straight line. So m equal to what formula? Minus coefficient of x by coefficient of y. அதாவது மைனஸ் எக்ஸினுடைய கெழு பை ஒய்யினுடைய கெழுன்னு சொல்லுவாங்க. மைனஸ் எக்ஸினுடைய கெழு என்ன? 6, ஒய்யினுடைய கெழு என்ன? 8. சரிங்களா? ஸோ 2 3s are 2 4s are. ஸோ ஸ்லோப் என்ன ஆன்சர் வந்திருக்கு? -3/4. ஓகே, இது வந்து நம்ம தேர்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் கொஷின் நம்பர் 4. ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது 2 லைன் கொடுத்துறாங்க. இந்த 2 லைனுமே பர்பெண்டிகுலர் என்ன கண்டிஷன் ப்ரூவ் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். m1 into m2 equal to -1 வரணும் ஆன்சர். சரிங்களா? நான் ஃபஸ்ட் வி ஃபைண்ட் த ஃபஸ்ட் ஸ்லோப் m1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள். x minus 2y plus 3 equal to 0. ஃபார்முலா என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அதாவது மைனஸ் எக்ஸினுடைய கீழ் 1 பை ஒயின் கீழ் -2. கேன்சலாக 1/2. குட். இது m1. m2 சேம் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன? 6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன? 3. 3 1s are 3 2s are -2. ஸோ இப்போ 2 ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 ஸ்லோப் மல்டிபிள் பண்ணால் -1 ஆன்சர் வரணும். 1/2 into -2 cancel. ஸோ -1 நமக்கு வந்துருச்சு. therefore the given lines are perpendicular. கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோடுகள் செங்குத்தானவை அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? கொஷின் நம்பர் 5 பாருடா. கொஷின் நம்பர் 5, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ், ஸோ இதை கொஞ்சம் மேட்சிக் பண்ணுறேன், சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நவ் வி நோ வெரி வெல் இது என்னன்னு சொல்லுவாங்க? tan ஸ்கொயர்னு சொல்லாமா? tan காமன் எடுத்துருங்க. ஸோ tan ஸ்கொயர் தீட்டா இங்கே 1 இருக்குமா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. therefore tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா யாருங்க? சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு RHS. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. அகைன் சொல்கிறேன் பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வாட்டு? சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே மேக்கப் பண்ணுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். எதுக்காக? இந்த ஃபார்மில் வரணுன்றக்காக. சைன் பை காஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? tan. அப்போ போத் காமன் tan வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 மைனஸ் என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா யாருங்க? சைன் ஸ்கொயர். இதை நம்ம RHS. சரிங்களா? நெக்ஸ்ட் கம் டு தி LHS. டேக் LHS sin A by 1 plus cos A. Take conjugate 1 minus cos A by 1 minus cos A. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். sin A minus sin A cos A by 1 minus 1 plus cos A 1 plus cos A 1 plus 1 minus cos square A. therefore sin A காமனாக எடுத்துருங்க. 1 minus cos A by 1 minus cos square யாருன்னு? யார்? sin square A. cancel. therefore 1 by sin A minus cos A by sin A. 1 by sin A யார்?
ஸோ நம்ம ஆக்சுவலி இங்கேயே டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. அகைன் இந்த சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ this is a given question, sin a by 1 plus cos a. இதனுடைய கான்ஜுகேட் எடுங்க, 1 minus cos a by 1 minus cos a. ஸோ இது எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே எழுதிக்கோங்க. sin a இந்த ஸ்டெப் வந்துருங்க டேரெக்டாக. sin a 1 minus cos a அப்படி எழுதிக்கோங்க. 1 into 1 1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், காஸ் இன்ட்டு காஸ் ஏ காஸ் ஸ்கொயர். 1 minus காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, சைன் ஸ்கொயர். சைன் ஏ கேன்சல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ 1 minus cos a by sin a வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் secant theta by sin theta minus sin theta by cos theta. இது LHS எடுத்துக்கலாம். secant யாரு, 1 by cos theta by sin theta minus sin theta by cos theta. cos கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், 1 by cos theta sin theta minus sin theta cos theta. take LCM. ஸோ அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா வர மேலே 1 இருக்கும். காஸ் தீட்டாக்கு என்ன மிஸ் ஆகுது, சைன் தீட்டா மிஸ் ஆகுது. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா யார், காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. காஸ் கேன்சல், காஸ் பை சைன் யாருங்க, காட் தீட்டா. ஓகே, அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீக்கன் பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சீக்கன் வாட் த ஃபார்ம் 1 பை காஸ். அப்போ காசை கீழே கொண்டு வந்துருங்க, சைன் பை காஸ் தீட்டா. இது அப்படியே தான் இருக்குது. எல்சிஎம் எடுக்கணும், சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். இங்கே அகைன் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது நமக்கு. அப்போ ஒன் டைம் தான் வரும். மைனஸ் காஸ் தீட்டா ஹேவிங் என்ன மிஸ் ஆகுது, சைன் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் கேன்சல், காஸ் பை சைன் யார், காட் தீட்டா ஈக்குவல் டு RHS. Now come to the next problem. So cot theta plus tan theta is equal to secant theta cosecant theta. So take LHS. Cot theta plus tan theta. What is the cot theta formula? Cos by sin theta plus sin by cos theta. So same, cos theta into cos theta, cos square theta. Sin theta sin square theta, cross multiplication. Next sin by cos. இதோட வேல்யூ நமக்கு தெரியும், 1 by sin theta cos theta. 1 by sin யாரு, cosecant. 1 by cos யாரு, secant. இதுதான் நம்மளுடைய RHS. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் very important. From the top of a ராக்கோட ஹைட் கொடுத்துறாங்க 50√3 மீட்டர். சரிங்களா, ராக்கோட ஹைட் இஸ் given and the angle of depression car on the ground 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ராக்குக்கும் இந்த காருக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை காருன்னு எடுத்துக்கலாம், இதை ராக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ABC, இந்த ராக்கோட ஹைட் வந்து 50√3 மீட்டர். சரிங்களா, ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ இந்த காருக்கும் இந்த ராக்குக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ABC tan theta ஃபார்முலா என்ன, tan theta opposite by adjacent. tan theta value 30 degree, opposite value 50√3 by adjacent x. tan 30 1 by √3 equal to 50√3 by x. x அங்கே கொண்டு போயிடுங்க, கிராஸ் பண்ணுங்க. 50 into √3 into √3 3. ஸோ x equal to what meter, 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த காரும் இந்த ராக்கும் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் ஊ சர்ஃபேஸ் ஏரியா. வி நோ த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்ன, நமக்கு ஸ்பியரோட சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த ஃபார்முலா 4πr². அது ஆக்சுவலி 4πr² யூஸ் பண்ணுவோம். கோலத்தினுடைய புறப்பரப்பு 4πr² ஈக்குவல் டு 154. 4 into π வேல்யூ 22/7. r² தெரியாது, அதான் ஃபைன் பண்ண போகிறோம். விட்டம்னா என்ன, d 2r. r தான் நமக்கு தேவை. ஸோ 22 1 சார் 22 7 சார். therefore r² ஈக்குவல் டு 7 அங்கே மல்டிபிள் ஆகும். 49/4 இங்கே டிவைட் ஆகும். therefore r ஈக்குவல் டு ரூட் எடுங்க 7/2ன்னு வரும்டா. நமக்கு தேவை என்ன, விட்டம் d ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 2r. 2 into r வேல்யூ 7/2 கேன்சல். therefore விட்டம் 7 சென்டிமீட்டர். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் 5 மார்க். 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின், ஷோ த பாயிண்ட்ஸ் ஆர் ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ளவை, அதாவது கொலினியர்னு கேட்டிருக்காங்க. we know the formula, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 மாடுலோ x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 1/2 பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், -1.5 3 6 -2 -3 4 -1.5 3. now we know very well, up to down down to up, up to down up to down, up to down down to up. So
2 into 1.5 என்னடா வரும் 3 ப்ளஸ் 3 6 சாரி 4 6 24 நெக்ஸ்ட்டு மைனஸ் 9 மைனஸ் ஆஃப் 3 6 18 ப்ளஸ் 6 சரிங்களா மைனஸ் 4 into 1.5 6ன்னு வருங்க therefore 1/2 ஸோ 24ல் 9 கட் பண்ணுங்கள் 15 18 minus 6 is cancel 18 therefore what we get 1/2 into 0 0 into anything 0 so the given points are collinear என்ன எழுதணும் தமிழில் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் ஷோ த பாயிண்ட்ஸ் ஆர் collinear ஒரு கோடம் இந்த புள்ளிகள் எனக்கு காட்டுகன்னு கேட்டிருக்காங்க அது நேர்கோட்டில் அமைந்துள்ளனா 1/2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஒரு கோட்டை அமைப்பில் ஸ்லோப் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்டை ஏபிசின்னு எடுத்துக்கலாம் ஏ -2, 5 பி 6, -1 ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபார்முலா என்ன சாய்வு y2 - y1 by x2 - x1 என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் -1 - 5 by 6 + 2 ஸோ -6/8 ஸோ 2 3s are 2 4s are -3/4 ஏபினுடைய சாய்வு நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசினுடைய சாய்வு y2 - y1 by x2 - x1 b 6, -1 c 2, 2 ஸோ 2 + 1 வரும் 6ல் 2 கட் பண்ண -4 ஸோ -3/4 இவங்களும் சேம் ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி சாய்வு ஏசி a பாயிண்ட் -2, 5 c பாயிண்ட் 2, 2 ஸோ y2 - y1 by x2 - x1 2 + 5 2 - 5 2 + 2 -3/4 ஸோ மூணுடைய அதாவது கொடுத்துருக்க அந்த 3 ஸ்லோப்பும் பாருங்கள் சாய்வு பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்குது therefore the given points are collinear கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோடு அமைந்த புள்ளிகள் அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம் ப்ரூவ் பண்ணிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5, 7 அழகாக கொடுத்துருக்காங்க என்ன வழி அது பாஸ் ஆகுது 5, 7 அண்ட் இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சிஸ் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் சைன் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு கொஸ்டின் இது ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபார்முலா இன்டர்செப்ட் அப்படின்னா என்னடா ஃபார்முலா நமக்கு x/a சொல்லுங்கள் அதாவது கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சிகள் சமமாகவும் எதிர்க்குறையுடைய வெட்டுத்துண்டு பயன்படுத்தி 5, 7 புள்ளியின் வழியாக செல்லும் என காட்டுக இதுக்கான நமக்கு வெட்டுத்துண்டு ஃபார்முலா தெரியும் x/a + y/b = 1 ஸோ அவன் கொஷினில் கிளியராக சொல்லிட்டான் b என்றது என்னது ஆப்போசிட் மேக்னிடியூடு இது ஏன்னா ஆப்போசிட் என்ன -a அப்போ x/a + y/-a = 1 ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுறேங்க ஸோ x/a + into -y/-a = 1 therefore x - y = a இப்படி தான் எழுதலாம் சரிங்களா நான் இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எந்த புள்ளியின் வழியாக 5, 7 பாயிண்ட் இங்கே போகுது அப்போ 5 - 7 = a ஸோ 5ல் 7 கட் பண்ணுங்கள் -2 = a அப்போ a = ஆன்சர் என்ன -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் therefore x - y = a ஸோ x - y = -2 therefore x - y -2 + 2 = 0 இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் சரிங்களா ஈஸியான ஒரு 5 மார்க் தான் ஆக்சுவலி வெட்டுத்துண்டுக்கான ஃபார்முலா எழுதுகிற x/a + y/b = 1 இந்த ஃபார்முலா எழுதுகிறோம் ஸோ இது ஆப்போசிட் மேக்னிடியூட்ன்றனால பியினுடைய ஆப்போசிட் என்ன -a ஸோ அப்போ y/-a ப்ளஸ் into -y/a ஏவை காமன் எடுத்து அங்கே கொண்டு போயிடுறோம் ஸோ x - y = a எந்த புள்ளி வழியாக போகுது த்ரூ த பாயிண்ட் 5, 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் a வேல்யூ -2 அகைன் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஈக்குவேஷன் x - y = -2 ரிப்ளேஸ் பண்ண ஆகும் +2 சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 4 எ கேர்ள் பர்த்டே கேப் இந்த பர்த்டே கேப் வந்து எல்லாருமே இந்த சம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பர்த்டே சம்முக்கான ரேடியஸ் கொடுத்துறாங்க 5 கொடுத்துறாங்க ஹைட் 12 கொடுத்துட்டாங்க ஸோ we know the formula L² = h² + r². நான் L தான் ஃபைன் பண்ண போகிறேன் ஹெச்சோட வேல்யூ என்ன 12², ஆரோட வேல்யூ என்ன 5², 144 + 25 169. ஸோ அப்போ L = what 13 சென்டிமீட்டர். ஸோ அப்போ L = 13 தெரிஞ்சிருச்சு, R = 5 and height = 12. நமக்கு தேவை நம்பர் ஆஃப் கேப். what we need number of cap. what is the formula? area of sheet by CS of cone. அதாவது தமிழில் சொல்லணும்னா மொத்த தொப்பிக்கல். ஃபார்முலா என்ன? மொத்த ஷீட், அதாவது ஏரியாவுடைய ஷீட் எத்தனை ஷீட் கொடுத்துருக்காங்க, ஏரியாவுடைய ஷீட்டு ஃபுல் ஷீட் எவ்வளோ நமக்கு 5720 by CS of cone. அதாவது
கோலத்தினுடைய சிஎஸ்சி ஃபார்முலா என்ன? பை ஆர்எல். ஸோ 5720 பை வாட் இஸ் த பை வேல்யூ? 22/7, ஆர் வேல்யூ 5 இன்ட்டு எல் வேல்யூ 13. சரிங்களா? ஸோ 5720 இன்ட்டு டேக் ரெசிப்ரோக்கல் 7/22 இன்ட்டு 1/5 இன்ட்டு 1/13. சரிங்களா? ஸோ we are going to using the 11 table. 11 5s are 55, balance 2 20. Next 11 2s are, next 2 table, 2 2s are 260, next 13 1s are 1320, 5 1s are 5 4. So 4 into 7 28 கேப். நமக்கு டோட்டல் எத்தனை கேப் கிடச்சிருக்கு? 28 கேப். சரிங்களா? கொடுத்துருக்க அந்த வேல்யூஸில் வச்சு நம்ம எத்தனை கேப் ரெடி பண்ணலாம்? 28 கேப். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் விசில். ஸோ விசில் சம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வெசில் சம் கொடுத்துருக்காங்க. இந்த வெசிலுடைய டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 13. வெசிலுடைய டோட்டல் ஹைட் வந்து 13. இது கீழே ஒரு எமிஸ்பியரிக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க, பவுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலிண்டரோட ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஏன்னா டி வந்து 14. அப்போ 14ல் ஆர்னு என்ன வருங்க? 7. அப்போ ரேடியஸ் 7 அப்படின்னா அப்போ சிலிண்டரோட ஹைட்டு 6 வரும். ஏன்னா அப்போ தான் 7 + 6 என்ன ஆகும்? 13 வரும். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லைடா, ஒரு வெசல் கொடுத்த ஒரு பாத்திரம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்கள் ஷேப் இருக்குது. அது கீழே எமிஸ்பியரிக்கல் பவுல் இருக்குது. அரைக்கோள வடிவத்தில் உள்ள கீழே ஒன்று உருளை கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 13 சென்டிமீட்டர். ஆக்சுவலி டோட்டலாக 13 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 14, டேமீட்டர் 14 கொடுத்தனால அப்போ ரேடியஸ் என்னது நமக்கு? ஆஃப் 7 சென்டிமீட்டர். அப்போ 7 கட் ஆகிடுச்சுன்னா 13ல் 7 போனால் என்னடா? சிலிண்டர் 6 சென்டிமீட்டர். நமக்கு இப்போ கொஷினாக கேட்டிருக்காங்க, என்னுடைய கொள்ளளவு வால்யூம் கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு கொஷினு. வால்யூம் கேட்டிருக்காங்க. சார் இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஸோ ஒன்றுமே கிடையாது. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர், அதாவது உருளையினுடைய கன அளவு. ஃபார்முலா என்ன? πr² ப்ளஸ் அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன? 2/3 πr³. போத்லையும் காமன் என்ன பண்ணலாம்? πr² எடுத்துருங்க. அப்போ h ப்ளஸ் 2/3 ஆறுன்னு இருக்கும். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7² 49. ஹைட் எவ்வளோ நமக்கு? ஹைட் நம்ம எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணோம்? சிலிண்டர் 6 ப்ளஸ் 2/3 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ நமக்கு? ரேடியஸ் நமக்கு எவ்வளோ வரும்? 7. சரிங்களா? ஸோ 22/7 இன்ட்டு 49, 6 + 2 7s are 14/3. Therefore how we can write 7 1s are 7 7s are, I think 154. 154 into 3 6 are 18. 18 + 14 எவ்வளவு? 32/3. ஸோ 3 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 3 into 10 30. ஸோ 20. 3 6 are போயிட்டே இருக்கும். ஸோ 154 into 10.66. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணாங்க எக்ஸாக்டாக உங்களுக்கு 1642.67 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் நமக்கான வால்யூம் ஃபார்முலா. ஓகே. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டுமாரோ நமக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகிட்டு ஏப்ரல் 15. ஸோ உங்களுடைய 10th லைஃப் கம்ப்ளீட் ஆகுது, 10th ஸ்டாண்டர்ட். ஸோ மார்ச் 28 நமக்கு டுமாரோ பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கன்வே மை த விஷஸ். யூ ஹேவ் டு கிரேட் சக்ஸஸ் ஃபார் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக உங்கள் பள்ளியில் உங்களுக்கு டீச் பண்ண ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பெருமை சேர்க்கும்படியாக நீங்கள் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ஃபியர். கண்டிப்பாக யாருக்குமே பயம் தேவையில்லை. நீ படித்த கொஷின் தான்டா வரும், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் எக்ஸாம்ஸை நல்லா ஈஸியாக அப்ரோச் பண்ணு. பயப்படாமல் எல்லா கொஷினுமே அட்டென்ட் பண்ணு. சரியா? ஃபஸ்ட்டு பயப்படாத, டோன்ட் ஃபியர். நெக்ஸ்ட்டு அட்டெண்ட் ஆல் த கொஷின். அட்டெண்ட் த கொஷின்ஸ் ஃபுல்லாக மொத்த கொஷினுமே அட்டன் பண்ணிவாங்க. எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அத்தனை கொஷினுமே அட்டன் பண்ணிவிட்டு வா. எந்த ஒரு கொஷினுமே ஸ்கிப் பண்ணாத. சரியா? எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிவிட்டு வா. அதே போல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி, ஏன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ன்றதுனால தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்கணும், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நீட் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th நம்ம எழுதிருக்க கொஷின்ஸ் எல்லாமே எழுதிருக்கோமான்னு செக் பண்ணுங்கள், ஒரு கிராஸ் செக் பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் 5th ஒரு நம்பிக்கையோட ஹோப்போட எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக உன்னால் முழு மதிப்பெண் எடுக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் எக்ஸாம் எழுது. கண்டிப்பாக உன்னால் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டேவோட சேர்த்து கண்டிப்பாக அதில் இருக்க சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ டுமாரோ எக்ஸாமை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண என்னோடய விஷஸ் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.